மனுஷங்க வாதாடுற கோர்ட்ல இருந்து கூட தப்பிச்சுக்கலாம். ஒன்று ஆள் பலத்தில், இல்லைன்னா பண பலத்தில். ஆனால் நம்மளுடைய கடவுள் இருக்கிற அந்த கோர்ட்டு அவர் எழுதுகிற தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலுமே. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நிறைய பூஜை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா நம்ம நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் பின்னாடி நம்மளை நிறைய பேர் புறம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தண்டனையே கிடையாதா அப்படின்னு சில பேர் மனசு வருத்தப்படுவீங்க. அப்படி தண்டனை கிடையாதான்னு நினைக்கிறத விட, நம்மளையே இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நம்ம சில பேருக்கு இருக்கும். அதாவது உண்மையாக பக்தி செய்கிறவங்களுக்கு, நம்ம யாரையும் பேசாதவங்களுக்கு அந்த மாதிரி தோன்றது நியாயமான ஒரு விஷயம்தான். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த குணம் கிடையாது. அதனால சில நேரங்களில் நம்மளை தவறாக நினச்சிட்டு ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா, நம்ம எதுவுமே நினைக்காட்டியுமே அந்த மன வருத்தமே அவங்கள பாதிக்கும். அதுக்கான ஒரு சின்ன கதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருந்தேன். வீட்டில் திருஷ்டி அதிகமாக இருக்கிறனால நேற்று உப்பு தீபமும் ஏற்றிருந்தேன். ஏன்னா நம்ம உப்பு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தது. அதனால பூஜை அறைக்கும் எந்த திருஷ்டியும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நல்லபடியாக நம்ம பூஜை அறையில் பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இந்த உப்பு தீபத்தை நான் ஏற்றினேன். நேற்று மகாலட்சுமி தாயாருக்கு நல்லபடியாக பூஜை பண்ணேன். 3ஆம் பிறை நேற்று ரம்ஜானுடைய அந்த முதல் பிறை பார்த்துட்டாங்க எல்லாருமே. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த அல்லாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நானும் சிவபெருமான்கிட்ட நல்லபடியாக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதுதான் உங்ககிட்டையும் காமிச்சிருப்பேன். நீங்களும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நேற்று ரம்ஜான் கஞ்சியும் வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. எனக்கு கிறிஸ்துவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் ரொம்ப மனசளவில் ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்களும் நல்லபடியா இருக்கணும், அவங்க நோன்பு நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று எப்பவும் போல் உப்பு தீபம், காமாட்சி அம்மன் தீபம், குலதெய்வத்துக்கு விளக்கு, முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் விளக்கு ஏற்றிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா துளசி அம்மா இந்த கார் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா துளசி பார்த்தீங்கன்னா மாடம் அங்கே தான் வச்சுருப்பேன், துளசி தொட்டி. அதனால் விளக்கு கொஞ்சம் லேட்டாக ஏற்றுற மாதிரி இருக்கும். எப்போவுமே துளசி அம்மாவுக்கு ஏற்றிட்டு தான் மற்ற விளக்கே நான் ஏற்றுவேன். அது எனக்கு ஒரு சங்கடமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று கோமாதா வெளியே அந்த புல்வெளி தர மாதிரி இருக்கிற மேட்டில் வச்சு அதில் துளசி அம்மா வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணேன். நேற்று நிலைவாசலையும் செம்மண்ணால் காவி பரப்பி அதில் கோலம்லாம் போட்டு உருளியில் பூவெல்லாம் வச்சேன். ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நேற்று உப்பெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போன ஒரு ஃபீல். உடம்பு ரொம்ப லேசாக இருக்க மாதிரி, மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி. அதனால் நான் தேய்பிறை சங்கடகர சதுர்த்திக்கு மாலை வேளையில பூஜை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். வளர்பிறை சதுர்த்தியில நம்ம பூ மட்டும் வச்சு பிரசாதம் சாயங்காலமா வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அந்த திட்டத்தை போட்டிருக்கேன். அப்புறம் குபேர லட்சுமி பூஜை அப்படின்னாலே நமக்கு சில்லறை அர்ச்சனை தான். ஸோ அந்த பூஜையும் நல்லபடியாக நான் நிறைவு செஞ்சுட்டேன். இந்த பூஜை நிறைவடைஞ்சு அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பூஜையோ அதை தான் காட்ட போகிறேன். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. நம்மளை பின்னாடி புறம் பேசுகிறவங்க, பின்னாடி தப்பாக பேசுகிறவங்க, அவங்கள கடவுள் எப்படி தண்டிப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு கதையை தான் நான் சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசர், ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு அரசர் ஒரு 108 பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர்கள் 108 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு. சாப்பாடு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட்டு முடிச்சவங்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. அரசருக்கு ஒண்ணுமே புரியல. மந்திரியாரும் பார்த்தீங்கன்னா என்ன என்ன எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விளக்கமே தெரியல. இதனால அரசருக்கு ஒரு பெரிய அவப்பேர் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் யம தர்மராஜர் கேட்குறாரு, நம்மள சித்திரகுப்தர்கிட்ட தான் கேட்குறாரு. ஏன்னா நம்மளுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எல்லாமே அக்கு வேறா ஆணி வேறா எழுதி பத்திரமா வச்சிருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னா ஒரு சித்திரகுப்தர் தான். அவர் கணக்குல இருந்து யாராலையுமே தப்ப முடியாது. அவர் எழுதுறாரு, எதனால இறந்து போனாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு கழுகு பாம்பை சாப்பிட்டு கொத்தி எடுத்துட்டு வந்திருக்கு. அதனுடைய அந்த பாம்பினுடைய விஷம் அந்த சமைக்கிற உணவுல சேர்ந்துருச்சு, தெரியாம விழுந்துருச்சு. அதனால தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க
சொல்றாங்க. அதுல வந்து சமையல்காரன் மேல தப்பு சொல்றதா, இல்ல சாப்பாடு போடணும்னு நினைச்ச அந்த அரசர் மேல தப்பு சொல்றதா, இல்ல நம்ம வந்து அந்த கழுகு மேல தப்பு சொல்றதா, இல்ல வலி தாங்க முடியாம அந்த விஷத்தை கக்குன பாம்பை வந்து நம்ம தப்பு சொல்றதா அப்படின்னு சொல்லி அந்த யமதர்மராஜரும் சித்திரகுப்தரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை வந்து நடத்துறாங்க. ஆனா வந்து யமதர்மராஜர் சொல்லிட்டாரு, இதுதான் வந்து ஒரு சரியான நீதிபதிக்கான அடையாளமே. அதனாலதான் யமன் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே வந்து தப்ப முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த கேஸை இப்போதைக்கு நீ க்ளோஸ் பண்ணி வச்சிரு, இதுக்கான விடை வந்து இதுக்கான தீர்ப்பை வந்து நேரம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த அரசருக்கும் வயசாகுது. அவர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வந்து நொடிஞ்சு போயிடுறாரு. ரொம்ப வந்து வருத்தத்துல வயதாகி அவர் நோயுற்று வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையிலே இருக்காரு. யாரையும் வந்து சந்திக்கிறது இல்லை ரொம்ப. அப்ப வந்து அந்த 108 பேர்ல இறந்தவங்கள்ல ஒரு பேரை வந்து தன்னுடைய தாத்தாவோட இறப்புக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு வரான். வந்து விசாரிக்க வரும்போது அந்த ஒரு பாட்டி வந்து கடை வச்சு இது ஏதோ இட்லி கடை மாதிரி போட்டு வித்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி அரசரை வந்து பார்க்கணும், அங்கே போகணும், எப்படி வந்து வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயையோ அந்த அரசருக்கா நீ பார்க்க போற, அவன் வந்து சோத்தை போட்ட எல்லாத்தையும் கொன்றுவான் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தான் அந்த பாட்டி சொன்னாங்க. உடனே அந்த பேரனும் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே போகல. இப்போ வந்து அந்த கேஸ் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கேஸ் ஃபைலை யார், யமதர்மராஜர் ஓப்பன் பண்ணி இந்த பாட்டி தான் வந்து உண்மையான குற்றவாளி, இவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு எழுதப்படுது. இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு விஷயம் என்ன நடந்தது, ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன சூழ்நிலை, அவங்க ஏன் இப்படி வந்து இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இவ்வளோ பூஜை பண்ணுறேன், நான் ஏன் இவ்வளோ பூஜை பண்ணணும், வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இதுக்கு என்ன வேலை இருக்கு, இதுக்கு வந்து வந்து சொகுசா இருக்கு, இவங்க வீட்டுக்காரர் எல்லாம் செய்யறாங்க, அதனால வந்து இது ஜாலியா இருக்கு, என்னுடைய மனவேதனை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வெற்றி, என்னோட தோல்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் என் குடும்பத்துல இருக்கிற என் வீட்டுக்காருக்கும் எங்க அம்மாவுக்கும் என் பிள்ளைக்கும் தான் தெரியும். மற்ற யாருக்கும், அதாவது வெளியில இருந்து வேடிக்கை மட்டுமே பார்க்குற மற்ற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது வெறும் வந்து புரணி மட்டுமே பேசுறாங்களே அந்த பாட்டி மாதிரி, இது வந்து உங்களுக்குமே நடந்திருக்கும். நீங்களுமே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நம்மளோட சுச்சுவேஷன் என்ன. வெளியே வந்து நம்ம வந்து அழுது நடிக்க தெரியாது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கஷ்டத்தை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி புலம்ப தெரியாது. அப்படி புலம்புனாலும் அதை வந்து எள்ளி நகையாடுறவங்க தான் அதிகம், சந்தோஷப்படுறவங்க தான் அதிகம். அந்த சந்தோஷத்தை ஏன் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்? நம்ம யார் வந்து கஷ்டப்படணும், நம்ம வந்து அழுகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சிரிக்கிறது தானே வந்து நம்மளுடைய வேலை. அதுதானே வந்து இறைவன் வந்து நமக்கு கொடுத்த பெரிய சக்தியே. அதையே நம்ம விட்டு தரணும், மற்றவங்க முன்னாடி அழுது நம்மளுடைய அந்த இயலாமையும் நம்மளுடைய வந்து ஒரு குறையையும் ஏன் மற்றவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சில விஷயங்களை ஒரு சிலர் நம்ம காமிக்க மாட்டோம். அதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் என்னப்பா கஷ்டம், இதுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையே இல்லாதவங்க, வேற எந்த வேலை வெட்டியும் பார்க்காதவங்க, அடுத்த வீட்டை மட்டுமே எட்டி பார்க்குறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கான தண்டனை அந்த பாட்டிக்கு கிடைச்ச தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்க யாரா இருந்தாலும் சரி, இறைவனோட தீர்ப்புங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் பொறுத்து இல்லை, நம்ம பண்ணுற பூஜையை பொறுத்து இல்லை, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், மற்றவங்கள நம்ம எப்படி மதிக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய தீர்ப்பு அங்கே எழுதப்படும் அப்படிங்கிறத இந்த மாசி 2வது வெள்ளிக்கிழமையில இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம கிட்ட அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் அதை வந்து உடனே நம்ம மாற்றிக்கலாம். மற்றவங்கள பற்றி பேசாமல் அந்த நேரத்தில் ஒரு இறைநாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, ஒரு அபிராமி அந்தாதி, வேல்மாறல், இந்த மாதிரி விஷயங்களை படித்தாலாவது நம்ம போகிற இடத்துல புண்ணியமாவது கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கொடுங்க. அதுக்கப்புறம் நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போனேன். இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தின்னு சொன்னேன் இல்லையா, அருகம்புல்லும் வெள்ளருக்கும் வந்து இருந்துச்சு. அதையும் வந்து சாமிக்கு வந்து விநாயகருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து எல்லா இறைவனுக்கும் வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு சூளத்துக்கு இன்னைக்கு வேப்பிலை வச்சேன். வேப்பிலையில் வந்து மொட்டு விட்டு இருந்தது. இனிமேல் வந்து பூ பூக்கிற காலம். ஏன்னா சமயபுரம் மாரியம்மன் இனிமேல் வந்து பச்சை பட்டணி விரதம் இருக்கிற ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி துர்க்கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து மருதாணி பூ வந்து கிடச்சிது, அதையும் வந்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக விஷ்ணு பகவானுக்கும் விஷ்ணு துர்க்கைக்கும் வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு, முருகனுக்கும் விஷ்ணுவுக்கும் துர்க்கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளிலாம் சாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக மன நிறைவோடு வந்து மகாசக்தி மாரியம்மன் கோவிலேருந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் அந்த கோவிலோட பேரை வந்து சொல்லுங்கள். இல்லை அந்த அம்பாள் பேரை, அந்த சாமி பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஊதுபத்தி சூடமெல்லாம் வந்து சுற்றி மட்டும் தான் காமிப்பேன். சாமிக்கு நேரம் நான் காமிக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து காமிக்காமல் நேராக சுற்றிட்டு ஒரு சுற்றிட்டு வந்து அங்கங்கே ஊதுபத்தி சொருகிற இடத்துல ஊதுபத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சூடம் வைக்கிற இடத்துல சூடம் வச்சுட்டு நல்லபடியாக உண்டியலில் காணிக்க செலுத்திட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் வீடு கட்டணும், யாருக்கெல்லாம் குழந்தை பேர் வரணும், யாருக்கெல்லாம் வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும், கணவன் மனைவி யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்காகவும் இன்னைக்கு நான் வந்து வேண்டிக்கிட்டேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. இன்னைக்கு ஒரு மேரேஜ் இருக்குது, அதுக்கும் போகணும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.